இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரிஞ்சால் தவா ஃப்ரை, கத்திரிக்காய் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை கலர் கத்திரிக்காய், வயலட் கலர் கத்திரிக்காய், இல்லை சின்னதாக இருக்கலாம் அந்த கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்து அதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லி பவுடர் 1 ஸ்பூனும், அதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, அரிசி மாவு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு, அதில் தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, நம்ம பிசைகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வரலன்னா தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மசாலாவை நல்லா தடவி வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/4 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலா தடவி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா போட்டு 2 சைடும் பரட்டி எடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணால் நம்மளோட பிரிஞ்சால் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.